ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, அதே மாதிரி ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம், விதை விழுகாமல் பார்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்த மறந்துட்டேன், அதனால் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எல்லாமே கலந்து குறைஞ்சதாக 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. எவ்வளோ தூரம் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது ஊறட்டும். நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறேன். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமுமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான் பயன்படுத்தியிருக்கேன், அதனால் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டே வருது. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்சாக வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் விழுது எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் அளவுள்ள 2 வெங்காயம் வந்தது இது கிட்டத்தட்ட. வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா நீங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். நான் வந்து காரம் குறைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னமும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை போக இந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு தக்காளி பழ விழுது வந்து சேர்த்துருக்கேன். வெங்காய விழுதை விட தக்காளி விழுது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த ஓரத்துல எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் பச்சை வாசனை வந்து குறைஞ்சிரும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்த்து கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து புளிப்பு தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அந்த சர்க்கரை சேர்த்தும் போது உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப புளிக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம வந்து இதில் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம், மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்காவது சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவி வந்து ஃபுல்லாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கசூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவி வந்து இறக்கிடலாம். கண்டிப்பாக டேஸ்ட்டான இந்த சிக்கன் டிக்கா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.